வணக்கம் தோழர். திலீப் ஆவடியிலேருந்து பேசுறேன். யாருக்கு? அதிமுகவுக்கு கேள்வி. 2016ல நீங்க ஆட்சியில இருந்தீங்க. அம்மையார் போகும்போது உங்ககிட்ட ஆட்சி அதிகாரமும் குடுத்தாங்க. சுருக்கமா. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் எல்லா தேர்தலையும் ஏன் தோல்வியே சந்திக்கிறீங்க? உங்க கூட்டணி சரியில்லையா? இல்ல உங்க கொள்கை சரியில்லையா? சார், அதாவது எல்லா தேர்தல்லையும் தோல்வி அப்படிங்கிறத நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தலில் அதுவும் 1,83,000 வாக்குகளில் ஆட்சி மாறி இருக்க ஒழிய அதற்கு இடையில ஒரு பெரிய தோல்வி என்பதை அதிமுக பாராளுமன்ற தேர்தல். இல்லை, அதான் பாராளுமன்ற தேர்தல் நான் சொல்லலை. பாராளுமன்ற தேர்தலில் தோற்றுருக்குறோம். அது நாங்கள் தனிச்சு நின்னோம். எத்தனை மாநகராட்சிகள் கைப்பற்றி? இல்லை சார், அப்படி பார்த்தால் திமுக 14 முறை தோல்வியை சந்தித்து இங்கே வந்திருக்கு. உங்களுக்கு வரலாறு தெரியாதனால கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறத மட்டும் பார்க்கிற இல்லை, அதான் கனெக்ட் ஆகாதனால அந்த பின்பகுதி தெரியாததுனால இது பெரிய ஏதோ தமிழ்நாட்டில் நடக்காத பெரிய இது போல பெரிய பலகீனத்தை அதிமுக சந்தித்து விட்டதாகவும் நீங்கள் ஒரு ஐடியாலஜியில் பேசுறீங்க. அப்படி இல்லை. இதை தாண்டிய தோல்விகளை, அதாவது இன்னும் சொல்ல போனால் தேர்தலை சந்திக்காமல் இவர் முதலமைச்சரானார் இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அப்படி முதல் முறையாக தேர்தலை சந்திக்கலாம் இந்த எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் கருணாநிதி. அதற்கு பிறகு எம்ஜிஆரால் பரப்புரை செய்யப்பட்டு மீண்டும் முதலமைச்சராக்கினார். அதற்கு பிறகு 10 ஆண்டு இல்லை. அதுக்கப்புறம் மீண்டும் அதிமுக தலைவர்களை இழந்து 2 பிரிவாக இருக்க போதுதான் முதல் முறை தேர்தலை தனித்த நான் தான் திமுக தலைவர் என்று வந்தார். அப்ப இந்த டிராவலை நீங்க கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக வெற்றி பெற முடியாது. 71 வெற்றியில் அவருடைய பங்கு இல்லையா? அவர் அன்றைக்கு சூறாவளி பிரச்சாரம் பண்ணது இல்ல. நான் அதுக்கு ஒரு லாஜிக் சொல்றேன். அப்படி இருந்திருந்தால் எம்ஜிஆர் பிரிந்த போது கலைஞர் ஜெயித்திருக்கணும். எம்ஜிஆர் பிரிந்த போது 10 வருஷம் வரவே விடலன்னா அப்ப தோல்வி யாருக்கு? ஸ்டாலின். அதே போன்று மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்கும்போது துணை முதலமைச்சரானார். அதற்கு அடுத்த தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியல. ஆனால் எடப்பாடியார் ஆட்சியை விட்டு இறங்கினாலும் இதுவரை தமிழகத்தில் எந்த கட்சியும் பெறாத எதிர்க்கட்சி அந்தஸ்து பெற்று உட்கார்ந்துருக்காருன்னா அக்செப்டன்ஸ் எங்கள் கட்சிக்கு அதிமுகவுக்கு எடப்பாடியாருக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கு. என் பேர் மெர்வின். பொதுவாக நான் கேட்குறேன், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கூட்டணி கட்சிகள் ஆட்சியிலும் சரி அதிகாரத்திலும் சரி பங்கு தரேன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வச்சு மற்ற கூட்டணி கட்சிகள் தங்களோட கட்சிகளிடம் பேரம் பேசுறாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? சுமந்த். கரெக்ட். ஏன்னா விஜய் இந்த பேச்சை தொடங்கின பிறகுதான் எல்லோருக்குமே தோணுச்சு, ஐய இவர் ஒரு ஆப்ஷனாக இருக்கார். இப்போ தாவேக்கா இல்லைன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸை இவ்வளவு ஸ்ட்ராங்காக திமுகவோட ஆட்சி பங்கு கேட்குமான்னு கேட்டாக்க கேட்காது. ஏன்னா வேற வழி கிடையாது அவர்களுக்கு. இப்போ ஒரு வழி இருக்கு. அந்த வழினால அது சரியான வழியா, அதுல வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அதெல்லாம் வேற. பட் இவர்கள் மீது அழுத்தம் கொடுப்பதற்கு அங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதன் காரணமாக ப்ளஸ் அவங்களும் இந்த சர்வேஸ் எல்லாம் பார்க்குறாங்க. 15% வரும் விஜய்க்கு, 20% வரும், வருமா வராதா தெரியாது. பட் அந்த சர்வேயை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன, சரி ஒரு வாய்ப்பு இருக்கிறது. விஜய் என்ன சொல்கிறாரு, 80 சீட்டு 100 சீட்டு வரைக்கும் நீங்கள் நிற்கலாம், கட்சியை மேலே வளர்க்கலாம். இந்த வாட்டி எம்எல்ஏ வரலைன்னா கூட மேபி ஒரு 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ மட்டும் வந்தால் கூட அடுத்த கட்டத்துக்கு நம்ம கட்சியை திருப்பி வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. பிரகாஷ், விஜயை காட்டி மிரட்டுறாங்களோ? விஜய் அவருடைய இதை சொல்றாரு. அவர் நிறைய விஷயம் சொல்றாரு, நிறைய கொள்கைகளை சொல்றாரு. இவரை வழிகாட்டின்றாரு, அவரை வழிகாட்டின்றாரு. கூட்டணி ஆட்சி அவர் சொன்னதாலதான் இன்னைக்கு காங்கிரஸ் நெருக்கடி. அதுக்கு முன்னாடியே இருக்குங்க. இப்போ பலமா வந்திருக்கிறது ஒரு கிரைசிஸ். காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கிரைசிஸ். அந்த கிரைசிஸ் நாளைக்கே சால்வ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நாளைக்கே ராகுல் காந்தி கூப்பிட்டு நீங்கள் திமுக கூட்டணியோட போங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் பின்னாடி பேசிக்கலாம். என் கான்செப்ட் என்னன்னா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நாங்கள் தருவோம் அப்படின்னு விஜய் சொன்னதை வச்சுக்கோங்க. ஆனால் அந்த கான்செப்டே தேர்தல் நடந்து முடிந்த பிறகு இப்போ ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தேர்தலில் வேண்டும்ன்றது நல்ல கான்செப்ட். அது இப்போ இல்லையே. என்டிஏ கூட்டணிக்கு நாங்கள் ஏன் ஓட்டு போடணும் கூட்டணிக்கு? ஏன்னா என்ன வளர்ச்சி நீங்கள் கொண்டு வரீங்க? அதாவது இப்போ போய்கிட்டு இருக்க மெட்ரோ ட்ரெயின் இருக்கு இல்லையா, அதை பார்த்தோன்னே மத்திய அரசு என்ன செய்ததுன்னு ஞாபகம் வரணும். 4 சக்கர நேஷனல் ஹைவேஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை பார்த்த உடனே இது பாஜக தேசியமயம். அது இல்ல தேசியமயம் மத்திய அரசு, அவர் அரசாங்கம் தானே செய்ய முடியும். அரசாங்கம் தானே செய்ய முடியும். விவசாயிகள் உங்க அப்பாவோ இல்லை எங்க தாத்தாவோ அப்பாவோ எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க வருஷத்துக்கு 6000. அது வரும்போது மத்திய அரசு ஞாபகம் வரணும். அதே போல் டிஜிட்டலைஸ்ட் வேர்ல்டுலேயே நம்பர் 1 நம்ம யூபிஐ, இந்தியா தான் நம்பர் 1. அப்போ தான் ஞாபகம் வரணும். கடன் லிஸ்ட்டில் போர் தளவடங்களில்
லிஸ்ட்லே ஆகாத இருந்த இந்தியா இன்னைக்கு உலகத்தில் வல்லரசு பட்டியலில் 4வது இடத்துக்கு வந்திருக்கிறது போது மத்திய அரசு ஞாபகம் வரணும். இந்த ஞாபகங்கள்லாம் உங்களுக்கு வராத அளவுக்கு மாநில அரசுகள், பிரகாஷ் சார் போன்றவர்கள் மற்றவர்கள் எல்லாம் அழகாக பயன்படுத்தி உங்களை மைண்டை மாற்றி மத்திய அரசுனா உங்களுக்கு எதிரான அரசு போல கொண்டு வந்துட்டாங்க. நம்பாதிக்க தயவு செய்து மாணவர்கள் உங்க மேல ஏகப்பட்ட மரியாதை வைத்திருக்கிறேன். எதிர்காலத்தில் இந்த நாட்டை வழிநடத்த போறது நீங்கள். சுயமா சிந்திங்க, சுயமா சிந்திங்க. என்ன திட்டத்தை கொண்டு தமிழ்நாடு நான் சொல்றது போல தமிழ்நாடு கிடையாதா? 11 மருத்துவக் கல்லூரி. அதே போல இருங்க சார், இருங்க கேளு தம்பி, கொஞ்சம் கேளு நான் சொல்றது கொஞ்சம் கேளு. முத்ரா ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம்ல எந்த விதமான டாக்குமெண்ட் இல்லாம மார்ட்கேஜ் எதுவும் இல்லாம 50,000 இருந்து 5 லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இளைஞர்களுக்கு வீடு 2.25 லட்சம் கோடி மானியத்தில் கொடுக்கறது மத்திய அரசுக்கும் மாநில அரசும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க வீடு உதவும், தண்ணி, ரேஷன் அரிசி எல்லாம் மத்திய அரசு கொடுத்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? வேணும்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ஆகையினால ஒரிஜினலா ஒழுங்கா படித்து இப்ப நிறைய ஸ்மார்ட் போன்லாம் வந்திருக்கு. உங்களுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். உண்மை எது என்று அறிந்து அதை ஆதரியுங்கள். இந்த தம்பி ஒரு கேள்வி கேட்டார். கார்கே இவரு கேட்டார், நாங்க பிஜேபி ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலாம்னு கேட்டார். அந்த கேள்விக்கு நிறைய பதில் சொல்லணும். இந்த கேள்வி கேட்கறது ஏதாவது நியாயம் இருக்கா? கேட்கலாமா நீங்க? ஓகே இறுதியான இடத்துக்கு வந்துட்டோம். இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? இந்த தேர்தலில் தனித்து ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும்னு எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? இந்த கூட்டணி கேட்பவர்களுடைய நோக்கம் உண்மையிலே கூட்டணி ஆட்சி அப்படின்னு எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? இல்ல கூட்டணி ஆட்சி கேட்பவர்களுடைய நோக்கம் அதிக சீட்டுன்னு எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? இதுதான் மாணவர்களுடைய பதிலாக இருக்குது. நான் இறுதியான வார்த்தை எல்லாத்தையும் டாக்டர் சுமந்த் இருந்து இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இருக்கா? சுருக்கமா ஒரே வார்த்தை. என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக கூட்டணி ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது விஜய் எவ்வளவு டேமேஜ் உண்டாக்க போறாரு இரு அணிகளுக்கும் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கிறது. ஓகே, ஒரே வார்த்தை. அதாவது விஜய்ங்கிற மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு புது விஜயும் புது கட்சியும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதிமுக, திமுக 2 கட்சிகளுமே இதுவரை கூட்டணி ஆட்சிக்கு எந்த நிலையிலும் உடன்பட்டது கிடையாது. கொள்கையை ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் செயல்படுத்த முடியும் என்கின்ற அடிப்படையில் கூட்டணி ஆட்சி சாத்தியமில்லை. கூட்டணி ஆட்சி வருவதை எதிர்காலம் தடுக்கவே முடியாது. அது முதல்ல எழுதப்படாத சட்டமாக இருக்கும். அது வந்துடும், தன்னால் வந்துடும். ஒன்று இந்த காலம் கேட்குறோம், இந்த காலத்தில் கூட தொடரலாம், ஆரம்பிக்கலாம். 2வது, தேர்தல் முடிவுகள் நான் என்னை பொறுத்தவரையில் எப்படி இருக்கும்னு சொன்னால், காங்கிரஸ்ன்னு எந்த முடிவு எடுக்கிறது என்று தெரியவில்லை. ஒருவேளை காங்கிரஸ் திமுகவோட சேர்ந்தால் திமுக கூட்டணி ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அப்படி இல்லை என்றால் எந்த கூட்டணிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காமல் ஆட்சி அமைப்பதற்கே தடுமாடக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அது ஒரு காலகட்டத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அளவுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது நான் 3 மாதத்துக்கு முன்னே ஃபேஸ்புக்கில் மற்ற இதெல்லாம் நான் எழுதியிருக்கிறேன். அது அதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கேன்ப்பா. சந்தோஷம் இல்லை, நான் கணித்தது சரியா இருக்குன்னு சந்தோஷப்படுகிறேன். அரசியல் சூழல் வருத்தம் ஒரு பக்கம், ஆனால் நாம கணித்தது சரியாக இருக்கிறது என்று நான் சில நேரங்களில் சந்தோஷம். இது தானா சேர்ந்த கூட்டம், இடியாலேயோ ஐடியாலேயோ சிபிஐல சேர்ந்த கூட்டம் கிடையாது. ஆக மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி தனித்துவமான ஆட்சி சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறிக்கொண்டிருக்கிறது. விஜய் இம்பாக்டை ஏற்படுத்துவார், அதில் மாற்று கருத்து இல்லை. அதில் பாதிக்கப்பட போகிறது நாம் தமிழர் தான். கேளுங்க, இருக்கலாம், மேபி. ஆனா கேளுங்க, அதிமுகவும் பாதிக்கப்படும், திமுகவும் பாதிக்கப்படும். ஆனா இது எப்படின்னா, முடிவை எப்படி விஜய் மாத்துவாரு அப்படின்னு சுமன் சார் சொல்ற முடிவு எப்படின்னா, 10 ஓட்டுல ஜெயிச்ச திமுக 8 ஓட்டுல ஜெயிக்கும், 2 ஓட்டு விஜய் வாங்கிட்டு போவார்.